கேது திசையில் சந்திரன் புத்தி எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன? கேது திசையில் சந்திரன் புத்தி. சந்திரனா தாய், கேதுன்னா பாட்டி. இந்த பாட்டிக்கும் தாய்க்கும் என்ன? எப்போவுமே சந்திரனோட கேது இருந்தால் முதல் அந்த ஜாதகர் ஒரு தெளிவான மனநிலையில் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். கேது என்பது குழப்பம், கேது என்பது நெருக்கடி ப்ளஸ் குழப்பம். சந்திரன் என்பது இந்த மனோகாரகன். கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சந்திரன் என்பது மதி, கேது என்பது ஞானம். இந்த சந்திரனுக்கு கேதுக்கு எப்போவுமே பகை. அது எப்படி பகைன்னு கேட்டால், கேது என்பது பாம்பு. சந்திர கிரகணம் வருதா? சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வரும்போது சூரியனோட ராகு சேரும். சந்திர கிரகணம் வரும்போது சந்திரனோட கேது ராகு கேது சேரும். அப்போ இது ரெண்டுமே பகை. 6 மாதத்துக்கு ஒருக்கா சூரிய கிரகணம், மீதி 6 மாதத்துக்கு ஒருக்கா சந்திர கிரகணம். இதில் வர்றதில் சந்திரனுக்கு கேது சேர்ந்தால் பல நாள் பழி வச்சு ஒரு நாள் நம்மளை போட்டு அமுத்தி போடும். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லவா? அப்போ சந்திரன் என்பது மதி, மனோகாரகன். இந்த சந்திர பகவானுக்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, மௌன விரதம் இருக்க சொல்லிக்கிறாங்க. மாதத்தில் ஒரு நாள் யாருக்கிட்டையும் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நாள் நீங்கள் யாருக்கிட்டையும் பேசாதீங்க, எனர்ஜி லெவல் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த ஜாதகத்தில் சந்திரன் என்பது மதி. இந்த மௌன விரதம் ஒரு நாள் இருங்க, யாரு கூட பேசாதீங்க, இருந்து பாருங்கள், உங்களோட எனர்ஜி பவர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதாவது சந்திரமோனீஸ்வரர்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயிலில் சந்திரமோனீஸ்வரர் இருக்கார். இதில் குண்டலி சித்தர் ஜீவசமாதி. இந்த கோவிலில் போய் கேது திசையில் சந்திரபுத்தி நடக்கிறவங்க, அங்கே கேது என்பது ஒரு சித்தர் அங்கே இருக்கார். அங்கே ஒரு ஞானி, அங்கே ஞானி ஒரு ஜீவசமாதி ஆயிட்டார். அவர் கேதுக்கு அவருக்கு விளக்கு போட்டுட்டு, இந்த சந்திரமோனீஸ்வரருங்கிறவர் மனோகாரகனை சரி பண்ணக்கூடியவர். அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் சாமிக்கு ஒரு மாலை வாங்கி, ஒரு எலுமிச்சம்பழத்தில் நல்ல கம்பீரமாக இருக்குது அந்த தெய்வம், நல்ல பராசாக இருக்கும், நல்ல காளி அவதாரமாக நல்ல ஜம்முன்னு இருக்கும். அந்த கோவிலை பார்த்தாலே அந்த சாமி பிரமிக்கிற அளவுக்கு நல்ல பவர்ஃபுல். அப்பேற்பட்ட கோவில் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவிலில் அது இருக்குது. சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா, அந்த ஜாதகம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்று வழிக்கு வரும். அதனால தான் சந்திரமோனீஸ்வரர்னு சொன்னோம். அந்த கேது திசையில் சந்திர புத்தி நடந்தால் எல்லோரும் ஒவ்வொரு கோயில்களுக்கு போய் மக்கள்கள் கர்மாவை தீர்த்துக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது. அதில் சந்திரமோனீஸ்வரருங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம். அது அந்த கோவில் சந்திரனோட ஆதிக்கம். அப்போ இந்த மனநல சரி பண்ணக்கூடிய ஒரு பவர் அந்த கோவிலில் இருக்குது.